ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பேசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அத்திக்காய் வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு கடையில் இந்த அத்திக்காயில் அதிகப்படியான மருத்துவ நன்மைகள் இருக்குது. நம்ம அத்திக்காய் ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த அத்திக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து விட்டமின் ஏ சத்து, கால்சியம், இரும்பு சத்து இருக்குது. இது செரிமான பிரச்சனைக்கு, மூலநோய் பிரச்சனைக்கெலாம் மிக சிறந்த மருந்து. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்திக்காய் வந்து உடலில் எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியது. இந்த அத்திக்காயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு வகையான பால் வந்து அதுலேருந்து வரும். அந்த பால் எல்லாம் இருக்காதபடி ஒரு 3, 4 தடவை தண்ணியில் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுகிக்கிடுவோம். உள்ள விதையில் கூட பழத்தில் தான் பூச்சி இருக்கும், காயில் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ஒரு 4, 5 தண்ணியில் கழுகிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாயிரும். இப்போது அது கூட பாசிப்பருப்பு, உங்களுக்கு தேவைப்பட்ட துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அதை கழுகி கட் பண்ணால் தானே அத்திக்காய். அது கூட தக்காளி பழம், அப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டாலே நல்லா குழஞ்சி வெந்துடும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அது கூட கட் பண்ணால் தானே வெங்காயத்தை சேர்த்துடலாம். கடுகு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேருங்க. அப்புறம் வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு வெந்துருச்சு. நாம் அது ஒரு சைடு வந்து நல்லா பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. தக்காளியும் 1, 2 அத்திக்காய் வந்து மசியாமல் இருக்குது. அதையும் நாம் நல்லா மத்து வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துட்டு நம்ம தாளிச்சத்தில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ நான் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பை சரி பார்த்து உப்பையும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. எனக்கு பருப்பு வேகும்போது சேர்த்தது, அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்தேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு 2 கொதி வந்தாலே போதும். நம்மளோட சுவையான அத்திக்காய் பருப்பு கடையல் வந்து தயாராகிட்டு. இது கொஞ்சம் நேரானது பிறகு ரொம்பவே கட்டியாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.